ஹலோ கீதா. ஹலோ, நான் வரட்டுமா? யாருக்கு மருந்து? அப்பாவுக்கு. வரட்டுமா? அப்பாவுக்கு என்ன? லைட் ஆஃப் ஃபீவர். நான் வரேன். லைட் ஃபீவர் தானே, சரியா போயிடும். நான் வரேன். கீதா, நான் ஒண்ணு அப்பா வந்து அந்த மாதிரி தெரியுமா? சில்லறை வாங்க போயிட்டாங்க. நல்லா தெரியுமே, என்கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துறேன். இந்தாங்க. ஆமா, எதுக்கு இந்த மருந்து? ஹார்ட் டிசீஸ் ஆகுறது. யாருக்கு? பிரிஸ்கிரிப்ஷன்ல கீதான்னு போட்டுருச்சு. கீதாவா? கீதா, என்ன மீது வாங்காம வந்துட்டேன்? கடைக்காரர் என்கிட்ட கொடுத்தாரு. அப்பா மருந்து சாப்பிட்டு பாரு. எங்க இருக்காரு? உள்ளதானே இருக்காரு. இங்க இருப்பாரு. இப்ப எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல. பசு கிண்டலா இருக்குல்ல? இந்த மருந்துல எனக்கு தான். எப்ப நிக்கலான்னு காத்துட்டு இருக்க வேண்டிய இதயத்தை ஓட வைக்கத்தான். கீதா, இது ஏன் என்கிட்ட கூட நீ சொல்லல? பசு எனக்காக யாரும் பரிதாபப்படுறத நான் விரும்பல. எல்லாரும் என்னால சந்தோஷப்படணும், அதனால தான் சொல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னபடி எனக்காக நீங்க பரிதாபப்படுறீங்க. இதுதான் நான் விரும்பல. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு கீதா, சொல்லு. இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன் கீதா. யாருக்குமே தெரியாம இந்த வியாதி மறைஞ்சு போகணும். இனிமே அதுதான் என்னோட பிரார்த்தனையா இருக்கும். சரி சரி, ஒரு தப்பு நடந்து போச்சுடா. படத்தா சான்ஸ் ஒரு ப்ரொடியூசர் 1000 ரூபாய் பணம் கேட்டான். ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். இப்ப இல்லங்கிறான்டா. உனக்கு எதிர 1000 ரூபாய் கீதாட்டு வாங்கி கொடுத்தேன். அதுவும் அப்பா உனக்கு போய் சொல்லிடா. பொய் சொல்லி வாங்கி கொடுத்தேன். அரஞ்சனா எங்கடா இருக்க அந்த ப்ரொடியூசர்? வாடா வாடா. யாரது? என்ன வேணும்? அட பாவி, 5 டூயட் 4 ஃபைட். நான் தான் ஹீரோ சொல்லி 1000 ரூபாய் பணம் வாங்கினீல்ல. டைட்டில் எப்படிங்க? வராத செலவுங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். ப்ரொடியூசரா? இங்கதான் இருக்காரு. எப்படி ஏமாத்திடுவாரா? சேச்சா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. தப்பிச்சு ஓடிடுவாரா? ஐயோ, தங்கமான மனுஷன். இதே காலை பிடிச்சிட்டு இருக்கவா? என் மரியாதை என்னங்க ஆகிறது? எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. பிடிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து. ஐயோ, ஆட்டோ டாக்ஸி ஸ்ட்ரைக் பண்றாங்க, டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரொம்ப சீரியஸா சார். பாவம் சார். வேற வழியே கிடையாதா? இதான் முடிவா? சரி சரி சரி, அப்ப பின்னிடுறேன் சார். ஏதோ தப்பு நடந்து போச்சு. இந்தாங்க பணம். எங்கேந்திரா போன் வந்துச்சு? தமிழ் ஃபீல்டுக்கு சரியான நடிகண்டா நீ. தத்தி வா. இனிமேல் எவங்கிட்டாவது பணம் வாங்கின பின்னிடுவேன். இல்லண்ணே இல்லண்ணே. தத்தி, காலகாலத்துல வீடு போயிச்சாரு. நடந்ததெல்லாம் தப்பு தான். மன்னிச்சிருக்கீதா? தப்ப செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சுலபம். நீங்க இவ்வளவு மட்டமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு எத்தனை நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான் இருக்கும்.
கொஞ்ச நாள் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்னோட வலையில கழட்டி தந்தேன். ஏன்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட உண்மையான அர்த்தம் தெரியும். இனிமேலாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கீதா, உங்களை ஏமாத்தணும்னு நான் அது செய்யல. நடிக்க சான்ஸ் கிடைக்கிறேன் வெளியில தான் அப்படி நடந்துகிட்டேன். கிராமத்துல வயல் வரப்புல மாடு மேய்க்கிற சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சு நடிச்சு காட்டுவேன். சிவா சிவான்னு என்ன எல்லாரும் கூப்பிடுறப்ப என் காதுல சிவாஜி சிவாஜின்னு விழும். நடிகன் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் இதை எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாத ஒரு வெகுளி கீதாடா. சரி சரி, நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க. காஃபி சாப்பிட்டு போலாம். ரோஷமா சும்மா சாப்பிடுறா. ஊர்ல இருந்து உங்க மாமா வந்திருக்காரு. உள்ளார உட்கார வச்சிருக்கேன். மாமா வந்திருக்காரு. எப்ப வந்தாரு? காலையில தான். எப்ப மாமா வந்தீங்க? சௌக்கியமா இருக்கு மாமா. நீங்க? நான் என்னடா மாமன் இருக்கான மாமனுக்கு பொண்ணு ஒண்ணு இருக்கா கல்யாணம் கட்டிக்கிட்டு குடியும் கொடுத்தலமா பொண்ணு இல்லாம இந்த வட்டாரத்துல வந்து கூத்தாடி அவனும் சுத்திட்டு இருக்கா. என்கிட்ட அவனுக்கு இந்த தலைவிதி. தலைவிதியில மாமா, நடிகன் ஆகணுங்கிறது என்னுடைய பிறவி லட்சியம். ஆமாடா, உன் லட்சியம் தான் பாலாவே எழுதிட்டேன். துணி இல்லாம பொம்மநாட்டுக்கு பணத்தை ஒட்டி வச்சிருக்க. ஒரு அடி கூட துணிவா காசு இல்ல போல இருக்கு. இந்த பாரு, உன் போல விட்டா கெட்டு குட்டி சோறு ஆயிடுவா. இல்ல இல்ல, இந்த சோழபாடு ஆயிடுவா. காணாத ஆபத்துக்கு தரேன் மாமா. ஆனா இப்ப இல்ல. சிவா ஒரு பெரிய நடிகன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவோம் மாமா. நீ உருப்ப மாட்டேன். இங்க இருந்து உன்னை எழுதிதான் போவேன். என் சொல் குறிக்கல நாளைக்கு காசு ஆக மாட்டேன். என்னுடைய லட்சியங்களை பணத்துக்காக நான் வைக்க தயாரா இல்ல. பணம், பசி, தூக்கம், உறவு இதெல்லாம் ஒரு உண்மையான கலைஞனை ஆடு மாடு கோழி வளர்க்கணும் மாத்த முடியாது மாமா. என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? ஒருத்தனையும் காணா. இன்னும் நேரத்துல வந்துருவாங்க. நான் கோவில் போறேன். போயிட்டு வாங்க. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, நீங்களும் வாங்கல. நானா? எனக்கும் சாமிக்கு ரொம்ப தூரம். ஏன் அப்படி? எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்ல. என்ன இருந்தாலும் நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புறீங்க இல்லையா? நிச்சயமா நமக்கு மேல வானம் இருக்கு. இடி இடிக்குது, மழை பெய்யுது. சீரியஸா பேசினா கிண்டலா? கீதாங்கிறதுனால இதோட விட்டேன். வேற யாராவது பேசிருந்தா நான் சாமி ஆடிப்பேன். அப்படியா? அப்ப என்ன வேற யாரோ நினைச்சு சாமி ஆடுங்க பாக்கலாம். உங்களை வேற யாரோவா என்னால் நினைக்க முடியாது. அப்ப கீதா கூப்பிடுறேன், வாங்க. என்ன வரீங்களா? இல்ல, நான் இங்கே இருக்கேன். காத்தாவது வரும். சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதனால தான் உங்களுக்காகத்தானே காத்துட்டு இருந்தேன். இவ்வளவு சிரமப்பட்டு மணி அடிச்சாவது தூங்கிட்டு இருக்க சாமி எடுப்பணுமா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. மணி அடிச்சு வேண்டுதல சொன்னா அப்படியே நடக்குமா? அப்படியா? நான் மணி அடிக்கிறேன், நீங்க வேண்டிக்கங்க. என்ன வேண்டிக்கிட்டீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்.
இருக்கிற சாமிக்காக வேண்டாம், எனக்காக எடுத்துக்கோங்க.